போரினுடைய தருக்கத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அதுல கடவுள் வாழ்த்து பாடலை பார்த்துட்டு முதல் நாள் துரியோதனனும் துரோணரும் இரவு நேரத்தில அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றியான விஷயத்தை நினைவு கூர்ந்து துரோணரானவர் சக்கர வியூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வியூகத்தை அமைக்கிறார். துரோணர் காரணம் சக்கர வியூகத்தை அமைத்து தருமனை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து துரோணர் அதற்கு தலைமை தாங்கி, ஏன்னா அவர்தான் சேனாதிபதியா இருக்கார், அந்த சேனாதிபதியின் தலைமையிலே இருப்பதனால அவர் அதை தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டு வர்றார். அப்போ சக்கர வியூகம் அமைக்கப்பட்டது. இப்ப இந்த பக்கத்திலே சொல்லுகின்ற பொழுது சேனாதிபதியாக இருப்பவன் திருஷ்டத்தூய்மனன். அப்ப திருஷ்டத்தூய்மனன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் இவர்களுக்கு ஏற்றது போலே இவர்களுக்கு எதிர்மறையாக மகர வியூகம் என்று சொல்லக்கூடிய மகர வியூகத்தை அமைக்கிறான். மகர வியூகம் அப்படின்னு சொன்னா அந்த காலத்திலே நீரிலே இருந்த முதலை வகையான ஒரு மிருகம். நம்ம மகர யாழ் அப்படின்லாம் படிச்சிருப்போம். யாழ்ல கூட மகர யாழ் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று கிட்டத்தட்ட முதலையை போலவே இருக்கும். மகரம்ங்கிறது ஒரு ஜோதிடத்திலே ஒரு வீடாகவும் சொல்லப்படுது. மகரம் கும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மகரம் என்பது கிட்டத்தட்ட முதலையை சொல்லக்கூடியதான ஒரு, அப்ப முதலையை போன்ற ஒரு உருவத்தினுடைய வியூகத்தை திருஷ்டத்தூய்மனன் வைக்கிறான். அப்ப அங்க சக்கர வியூகம், இங்கே மகர வியூகம் அமைக்கப்படும். அதை ஆரம்பத்திலே வில்லிபுத்தூரார் பதிவு செய்கிறார். என்ன சொல்றார்? வருபடை தன்னை நிறுத்தி விதம்பட மகர வியூகம் வகுத்து. வருகின்ற பொழுதே அந்தந்த இடத்திலே அவரவர்களை நிறுத்தி மகர வியூகத்தை அவன் திருஷ்டத்தூய்மனன் சரி செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு பகல் யூகமும் இப்பகலும் இனி ஒப்பு அல என்றிடவே. இதுவரைக்கும் தான் பண்ண மகர வியூகம் வேற, இன்னைக்கு தான் பண்ணுகின்ற மகர வியூகம் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பு இல்லாத ஒரு ஒன்றை அவன் செய்யக்கூடிய திட்டத்தை வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் தான் மகர வியூகம் செய்து போட்டி போட்ட தினுசு வேற, இன்றைய பொழுதிலே இவர்களும் ஒரு தீர்மானத்துல இருக்காங்க. என்ன? துரோணரோடு சண்டை போடுவது, ஏதோ ஒரு பெரிய போராளிகளை கௌரவ சேனை பக்கத்திலேயே சில சேதாரங்களை செய்வது என இவர்களும் தீர்மானம் செய்தார். எப்படி துரோணர் பக்கத்துல அவர்கள் தருமனை பிடிக்கணும்னு நினைச்சாங்களோ அதுபோல இவர்களும் தங்கள் பக்கத்திலே திட்டத்தை வைத்தார்கள். அதனாலதான் இவங்க என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் பண்ண மகர வியூகம் வேற, இன்னைக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய மகர வியூகம் வேறேங்கிற மாதிரியான ஒரு ஒப்புமை இல்லாத ஒன்றை அவன் செய்கின்றான் திட்டத்தூய்மனன். குருபதியும் திருமாலும் மதிக்க அணிந்து அடுகோள் அறிவோல் துருபதன் மைந்தனும் நின்றனன் அந்தர துந்துபி மீது இழவு. அப்போ அங்க துந்துபிகள் நாதங்கள் எல்லாம் முழங்க துருபதனுடைய மைந்தன் என சொல்லக்கூடிய திருஷ்டத்தூய்மனன் அங்கே அந்த சேனையின் தலைவனாக, படைத்தலைவனாக அவன் படையை சென்று கொண்டிருக்கிறான். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம எல்லாரும் பேசப்பட்டது என்ன? துரோணர் முதற்கொண்டு எல்லோரும் சொன்னது தருமனை பிடிப்பதற்கு தடையாக இருப்பது ரெண்டு பேர். யாரு? அர்ஜுனனும் பீமனும். இல்லையா? அர்ஜுனனும் பீமனும் என்றைக்குமே தடையா இருக்காங்க. தருமன் தனிப்பட்ட முறையிலே இருந்தா தருமன் தனிப்பட்ட முறையில சண்டை போட்டாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு 12ஆம் சருக்கத்தில். அது தனிப்பட்ட முறையில அவனுக்கே தனி வீரம் இருந்ததை காட்டினான். இப்போ தருமனை பிடிக்கணும்னு சொன்னா அர்ஜுனனும் பீமனும் இருக்குன்ற வரையிலே இவர்கள் தருமனை அணுகுவதுங்கிறது கஷ்டம். ஆகவே அர்ஜுனனை முதல்ல அந்த இடத்துல இருந்து ஓட்டணும். அப்ப தருமன் பக்கத்திலிருந்து அர்ஜுனனை தள்ளி கொண்டு போகணுங்கிறதுக்காக சஞ்சகத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன், அந்த படைகளுடைய ஆட்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அரை கூவல் விடுகிறார். எப்பவுமே இந்த வீர படையிலே போய் நின்ன உடனே எவனாவது வாடா
உனக்கு வீரம் இருந்தா நீ என்னோட சண்டை போடுன்னு சொன்ன உடனே யாருக்குமே அந்த ஒரு வீரனாக இருக்கக்கூடிய யாருக்குமே ஒரு ஏன்னா நம்மள என்னமோ வீரனா இருந்தா வான்னு கூப்பிடுறானே மோதி பார்ப்போம்ங்கிற ஒரு வேகம் வரும். இப்ப என்ன பண்றாங்க சஞ்சகத்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் அர்ஜுனன் இருக்கின்ற இடத்தை பார்த்து அர்ஜுனை நோக்கி இவர்கள் அறைகூவல் இத்தகவாக அணிந்த இருசேனையும் எதிர்முனையின் பொழுது முத்தாக வெண்குடை மன்னவன் ஏவலின் யாரு துரியோதனனுடைய ஏவலின்படி முன்பகலின்படியே மத்தக மாமுதல் ஆகிய நான்மை வருத்தினித்தன்னோடு சஞ்சகத்தர் அரைகூவ வெகுண்டு தனஞ்சயன் ஏகினானே. இப்ப இவர்கள் என்ன பண்ணாங்க சத்தம் போட்டு உனக்கு வீரம் இருந்தா என்னோட சண்டை போடுறான் நீ இங்க வாடா அப்படிங்கிற மாதிரி அவனை தூண்டிவிட அர்ஜுனன் தூண்டுதலுக்கு ஏற்பட்டு அவன் வீரன் இல்லையா அவனும் போய்த்தான் ஆகணும். தன்னை கூப்பிட்டா என்ன பண்ணுவான் அவன் போர் வீரன். ஆகவே அவனும் அந்த போருக்கு அந்த அறைகூவலை ஏற்று அவர்களை நோக்கி அவன் போறான். அப்ப எப்படி போறான் மால்விடு தேர் மிசையான் வரிசாபம் வளைத்ததும் யார் ஓற்றா தேர சாரதியாக இருக்கக்கூடிய கண்ணன் திருமாலின் உருவமாக இருக்கக்கூடிய கண்ணன் பார்த்த சாரதி பெருமாளாக இருக்கக்கூடிய கண்ணன் சாட்சாத் நாராயண பரம்பொருள். அந்த மால் என்கின்ற அந்த திருமால் ஓடுகின்ற தேரிலே உட்கார்ந்து கொண்டு அர்ஜுனன் தன்னுடைய வில்லை வளைத்து சாபம் வளைத்து மல் இகல் வெண் கோல் விடு பூசலும் வில்லுடனே பொழி கொண்டல் வியப்பு எனலாம். அப்படியே அவன் வளைச்சு அம்புகளை மழை மாறி பொழிகிறான். மேல் விடுதேர்களும் யானையும் வாசியும் வீரரும் மெய் உருவ கால் விடு தாரை எழும் சருகு என உடைந்தனர் கையறவே. அழகான ஒப்புமையை சொல்றாரு இங்க வில்லி. ஐயா இப்போ நம்ம கூட பார்த்திருக்கோம் இந்த மழை காலத்துக்கு முன்னாடி ஒரு காத்தடிச்சு காத்தடிக்கும் போது இந்த உலர்ந்து காஞ்சு போன சருகெல்லாம் கீழே விழுந்திருக்கே என்ன பண்ணோம் நம்ம என்ன பார்க்கிறோம் அதெல்லாம் காத்துக்கு மேல போகும் இல்லையா. காத்தடிச்சதுன்னா இந்த உலர்ந்த சருகுகள் காஞ்சி போன சருகுகள் எல்லாம் எப்படி காத்துக்கு மேல போகுமோ அது போல அர்ஜுனன் விட்ட அம்பு கணைகளினால் அங்க நின்று கொண்டிருந்த தேரிலே வந்தவர்கள் யானைகள் குதிரைகள் வீரர்கள் அவர்கள் மீது அந்த அம்பு பட அவர்கள் உயிரும் மேல போச்சான். எப்படி அவங்க உயிரும் கையறவே மேல போகுது. யாராலையும் தடுக்க முடியல. காரணம் விஜயனுடைய வில்லுக்கு நிகராக யாராலையும் நிக்க முடியாது. ஏன்னா முதல்லயே பீஷ்மர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார் இல்லையா. என்ன சொன்னார் அஸ்வத்தாமனுக்கு ஒரு 20 நொடி பொழுது நிக்கணும் அப்படின்னு சொன்னா அர்ஜுனனுக்கு ஒரு கன பொழுது கூட வேண்டாம் அப்பா அதுக்குள்ள இத்தனை சேனையும் முடிச்சுருவான்னு துரியோதனனிடத்துல பீஷ்மர் பேசினார். அப்போ அர்ஜுனனுடைய பராக்கிரமம் அப்படிங்கிறது நம்மால சொல்லுக்கு அடங்காத ஒரு பராக்கிரமம். என்ன பண்றான் அர்ஜுனன் விட்ட பானங்களிலே செஞ்சகத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பல் அவர்கள் யாரோடு அறைகூவல் கொண்டு அர்ஜுனனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவர்களுடைய தேர் யானை குதிரை வீரர்கள் எல்லாம் எல்லாம் கீழே விடுறாங்க. அழகாக சொல்றார் பட்டவர் எத்தனை ஆயிரர் பட்டவர் எத்தனை ஆயிரர். பட்டு கீழே விழுந்தவங்க எத்தனை பேரு எத்தனை 1000 பேருன்னு யாருக்கும் கணக்கு தெரியல. பட்டவர் எத்தனை ஆயிரர் நின்று படாமல் உயிர்ப்புடன் வெண்ணிட்டவர் எத்தனை ஆயிரம். அர்ஜுனனுடைய அம்பு பட்டு உயிர் விட்டவர்கள் 1000 பேர் அப்படின்னு வச்சுண்டா அவன் விட்ட அம்புல மேல படாம தன்னை ஒதுக்கிக்கிட்டு அந்த இடத்திலிருந்து புறமுதுகு கொண்டு ஓடியவர்கள் பல பேர். நின்று படாமல் உயிர்ப்புடன் வெண்ணிட்டவர் எத்தனை ஆயிரம். ஓடுறான் புறமுதுகு காட்டி ஓடிட்டான்.
அஞ்சலின் ஏகுக என்று அமர்வாய் விட்டவர் எத்தனை ஆயிரம். பரவாயில்லப்பா, போர்க்களத்துக்கு வந்தாச்சு, ஒன்னும் செய்ய முடியாது நெஞ்சு நிமித்தி வந்தவன் எத்தனை பேர் செத்தான். தம் குல மேன்மையும் வெண்திரளும் கெட்டவர் எத்தனை ஆயிரம். தன்னுடைய குலங்கள் எல்லாம் கெட்டு போற அளவுக்கு தன்னுடைய வீரத்தை காட்ட முடியாமல் மடிந்து போனவர்கள் எத்தனை பேர். அன்று கிரீட்டி தொடும் கனையால். கிரீடி என்று சொன்னால் அர்ஜுனனுக்கு ஒரு பேர். கிரீடி அப்படிங்கிற பேர் அர்ஜுனனுக்கு ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்திலே இந்திர லோகத்திற்கு போறான் இல்லையா? தீர்த்த யாத்திரையை முடிச்சு இந்திரலோகத்துக்கு போறான். போகும் பொழுது இந்திரன் தன்னோடு சேர்ந்து ஒரு தனக்கு தேவையாக ஒரு போர்க்களத்திலே போருக்கு அவனுக்கு இந்திரனுக்கு உதவியாக அர்ஜுனன் போய் நிக்கிறான். அப்பாவுக்கு உள்ள போய் நிற்கின்ற பொழுது அந்த போர்க்களத்திலே அர்ஜுனன் செய்த அந்த பல வீரச் செயல்களை பார்த்ததினாலே அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு வந்து இந்திர சபையிலே இந்திர சிம்ஹாசனத்திலே உட்கார வைத்து இந்திரன் அவனுடைய மகுடத்தை அவன் தலையிலே வைத்ததினால் இந்திர மகுடம் சூட்டிப்பட்டதனாலே அர்ஜுனன் கிரீட்டி என்று பெயர் பெற்றவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திர பதவியோட அவன் கையில இருந்திருக்கு. அப்பேற்பட்டவன் அர்ஜுனன். அப்ப அவன் தலையில கொண்டு போய் மகுடத்தை வச்சிருக்க, இந்திரனே வச்ச மகுடம். அப்ப அப்பேற்பட்ட கிரீடி என்று சொல்லக்கூடியவன் என்ன பண்றான்? அத்தனை பேரையும் கொண்டு இவனோட சண்டை போட்டவன் பாதி, அதுல வாதி ஓடி போயிட்டான். புறமுதுகு கொடுத்து நெஞ்ச நிமித்திட்டு வந்தவன் போயிட்டான். குலம் கெட்டு மேன்மை கெட்டு விழுந்தவர்கள் பலர். இப்படி பலராக 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 ஆயிரம் 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 என்று சொல்லி அழகாக வில்லிபுத்தூரர் அருமையான வார்த்தைகளை போடுறார். எப்படி வந்து விழறாங்க, அப்படி வந்து விழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பட்டவர் எத்தனை ஆயிரர் நின்று படாமல் உயிர்ப்புடன் வெண் விட்டவர் எத்தனை ஆயிரர். அஞ்சலின் ஏகுக என்று அமர்வாய் விட்டவர் எத்தனை ஆயிரர். தம் குல மேன்மையும் வெண்திரளும் கெட்டவர் எத்தனை ஆயிரர் என்று கிரீடி தொடும் கனையாலே. அப்படி அழகான விஷயங்களை அவன், அப்படியான வீரத்தை அவன் காட்டி அவன் முடித்தான். அப்ப கிரீட்டி என்கின்ற பெயர் பதத்தை ஏற்றது போலே அவன் அந்த வீரச் செயலை செய்தான். அப்படி அந்த வீரச் செயலை செய்கின்ற பொழுது செஞ்சகத்தனுடைய அந்த கும்பல் அத்தனை பேருமே நிலை குலைந்து போய்விடுகிறார். அவங்க பர்பஸ் என்ன? அர்ஜுனனை டிஸ்ட்ராக்ட் பண்றதுதான் அவங்க பர்பஸ். அவங்க அர்ஜுனனை டிஸ்ட்ராக்ட் பண்ற சமயத்துல துரோணர் போய் தர்மனை பிடிக்க, இதுதான் அவங்க பிளான். துரோணர் போய் தர்மனை பிடிச்சுடணும். இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ற சமயத்துல தர்மனை பிடிச்சுட்டா, தர்மனை சிறை எடுத்து விட்டால் தர்மனுக்கு தண்டனை கொடுத்து விட்டு அதைப்படி வைத்து போரை முடித்து விடலாம். இது இவங்களுடைய பிளானா இருக்கு. இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இத்தனை சமாச்சாரங்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது அங்கே இந்த அர்ஜுனனுடைய இந்த சிறப்பான போரானது ஒரு மூலையில நடக்குது. இது ஒரு புறத்துல ஓடுது. ஓரோர் உடம்பிலும் ஆயிரம் ஆயிரம் உற்பல வாழிபட தாரை படும்படி பொழி முகில் ஒத்தனர் சமர் முனையில் தரியார் மாறனை அங்கம் எரித்தருள் கண்ணுதல் வடிவம் என்னும்படியே பாரொரு பாதி சிவந்தது மேனி பறந்து 7 சோரினார். அங்க அர்ஜுனன் விட்ட பானமானது ஒவ்வொருத்தருடைய உடம்புல பட்டதுல குருதியானது எப்படி அப்படியே என்னன்னா மேலிருந்து வானத்திலிருந்து மழையானது எப்படி முகில் கூட்டங்களின் வழியாக மழை பொழியுமோ அது போலே தாரை படும்படி பொழி முகில் ஒத்தனர். அப்படியே மேலிருந்து கருத்த ஒரு மேக கூட்டம் எப்படி அப்படியே மழையை பொழியுமோ அது போன்று அவர்கள் உடம்பில் இருந்து சொரிந்தது ரத்தம். அப்படியே சொரிந்து இருக்கக்கூடியது பார்த்தா எப்படி இருந்ததா, மாறனை அங்கன் எரித்தருள் கண்ணுதல் வடிவம் என்னும்படியே. மன்மதன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை சாம்பலாக்கியவனாக கருதப்படுகின்ற சிவபெருமான் உடம்பு எப்படி சிவந்திருக்குமோ அந்த சிவப்பை ஒத்தது போன்ற இந்த நிறம் இங்கே காணப்பட்டார்.
அப்போ அங்கனை எரித்த சிவபெருமானுடைய உடம்பு எப்படி செக்கச்சவேர்னு சிவப்பா இருக்குமோ, அது போன்ற சிவந்த வேணியை போன்ற ஒரு தோற்றத்தை அங்கே அவர்கள் குருதிகள் அவன் உடம்பில் இருந்து பாய்வதை வைத்து அப்பேற்பட்ட ஒரு உருவகத்தை அவர் வில்லி நமக்கு பதிவு செய்கிறார். அப்படியான ஒரு வீர செயலை அர்ஜுனன் அங்கே செய்கிறான். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, அப்பேற்பட்ட வீரன் என்று சொல்லக்கூடியதான ஒரு அழகான வீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியும். அது சரி. இது ஏன் அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, சிவனுக்கு 2 உருவம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை நமக்கு அவர் அழகாக சொல்கிறார் வில்லி. என்ன சொல்றார்? பிரிங்கின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த பிரிங்கி முனிவருக்கு பரமசிவன் மீது பக்தி. அதனால எப்ப வந்தாலும் தம்பதிகளா பார்வதி பரமசிவனா இருந்தா நமஸ்காரம் பண்ணி அம்பாளை தள்ளிக்க சொல்லிட்டு சிவனை மட்டும் சுத்துவார். எப்படி இருப்பார் இவருடைய வேலை? அம்மா தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவனை மட்டும் சுத்துவார். இவர் பிரத்யட்சம் பண்ணுவார். அம்பாளுக்கு இது ரொம்ப நாளா ஒரே சந்தேகம். இது என்னப்பா இது? நாம கல்யாணம் பண்ணிட்டு தம்பதிகளா உட்கார்ந்து இருக்கோம், நம்மளை தள்ளி நிக்க சொல்லிவிட்டு இந்த மனுஷனை மட்டும் சுத்திட்டு இருக்காரு, இது என்ன சமாச்சாரம்னு அம்மாவுக்கு ஒரே யோசனை. கேட்டிருக்காங்க. அம்மா சிவபெருமானை நோக்கி கேட்கிறாங்க, என்னங்க இது, என்ன சமாச்சாரம்? அந்த முனிவர் இப்படி ஒரு வேலை செய்யறாரு, நீங்க சொல்லக்கூடாது, என்ன சமாச்சாரம்? சொன்ன உடனே அவர் சொன்னாராம், சிவன் சொல்றாராம், அம்மா இஷ்ட சித்தி எல்லாம் வாங்கணும்னு சொன்னா ஒன்ன சுத்தினா போதும், மோட்சம் போன்ற ஞானங்கள் கிடைக்கணும்னா என்ன சுத்தணும், அதனால அவர் என்ன சுத்துறாருன்ட்டார். எப்படி இவருடைய வார்த்தை பாருங்க. இஷ்ட சித்தி கிடைக்கணும்னு சொன்னா ஒன்ன சுத்தினா போதுமா, ஆனா மோட்சம் போன்றமான விஷயங்கள் கிடைக்கணும்னு சொன்னா என்ன சுத்தணும், அதனால என்ன சுத்துறார், பிரதட்சணம் பண்றார். உடனே அம்பாள் சொன்னாளா, உங்களையும் என்னையும் என்னைக்கும் பிரிச்சு பார்க்கக்கூடிய மனோபாவம் எந்த பக்தனுக்கும் வரக்கூடாது. நான் தனி உருவமா இருக்கிறதுனால தானே பிரிக்கிறா, உங்களுள் நான் ஒரு பாதியாக வந்து விட்டால் வராது இல்லையான்னு சொல்லி பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானிடத்திலே அந்த தவத்தினுடைய பயனாக அவனுடைய தேகத்திலே பாதி தேகத்தை எடுத்துக்கொண்டாள். ஆகவே எந்த முனிவர் சுத்தினாலும் இன்னைக்கு பார்வதி பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய உருவத்தை தான் சுற்ற முடியும். அதை சொல்ற மாதிரி அழகாக சொல்றார். என்ன சொல்றார்? குருட்சேத்திரத்துல ஒரு பக்கத்துல அர்ஜுனன் அடிச்சது, ஒரு பக்கத்துல குருதி புனலாக ஓடிக்கொண்டு இருப்பதினாலே அடிப்பட்ட ஒரு பாகம் சிவனுடைய பாகம் போல் சிவந்திருக்கு, இன்னொரு பாகத்துல எதுவும் நடக்கல இல்லையா, அது பார்வதி பாகம் போல கருத்ததாக இருக்கிறது. எப்படி ஒரு ஒப்புமை பாருங்க. வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூராருடைய ஒப்புமை, ஒரு பக்கம் சிவந்திருக்கிறது சிவனுடைய பாகம், அப்படி அடி வாங்கியிருக்கான், இன்னொரு பக்கத்துல அவங்க அப்படியான ஒரு ஒப்புமைகளை கொடுத்து அழகாக இங்கே வில்லி நமக்கு ஒரு அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை நமக்கு சொல்றான். அப்போ அர்ஜுனனை எதிர்த்து நின்ற செஞ்சகத்தார் அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் பலர் மாண்டு போனார்கள். ஆனாலும் அர்ஜுனன் அங்கு நின்றுதான் ஆகணும். ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக அங்கே இருந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவன் அங்க நின்று சண்டை போட்டுத்தான் ஆகணும். ஆகவே அங்க அவன் இன்னும் அந்த போரை செய்து கொண்டிருக்கிறான். இந்த மத்தியிலே படையின் தளபதியாக இருக்கக்கூடிய, பாண்டவர்களின் படைத்தளபதியாக இருக்கக்கூடிய திருஷ்டத்யும்னன். திருஷ்டத்யும்னன் என்ன பண்றான் அப்படின்னா, திருஷ்டத்யும்னன் நேராக துரோணரோடு போர் செய்ய ஆரம்பம். இந்திரன் மாமகன் இங்கு இவர் தம்முடன் இம்முறை போர் புரிய, இந்திரனுடைய பிள்ளையாகிய அர்ஜுனன் இப்படி ஒரு முறையிலே போர் செய்து கொண்டிருக்க, சந்திர சூரிய மண்டலம் ஒத்து அனிதான இரண்டு முனைந்து உந்திய வேளையில், எப்படி சந்தியா வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த மத்தியான பொழுதிலே உந்திகள் நாளுடை உந்து ரதத்திடை போய் எல்லா ரதங்களையும் கொண்டு வந்து சேர்த்து துரோணர் இருக்கக்கூடிய இடத்திலே அந்தனன் மேல் வரி சாபம் வளைத்தனன் ஐவர் படை தலைவன்.
அந்த துரோணரின் மீது இவன் என்ன பண்றான்? திருஷ்டத்யும்னன் தன்னுடைய வில்லை வளைத்து அம்புகளை தொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ திருஷ்டத்யும்னன் ஒண்ணு யோசிக்கணும். திருஷ்டத்யும்னனுக்கு ஆசிரியராக இருந்தவரே துரோணர் தான். எப்படி பாருங்க, திருஷ்டத்யும்னனுக்கு ஆசிரியர் துரோணர். அவர் தான் நிக்கிறார். அவரிடத்துல இவன் சண்டைக்கு போறான். அப்போ ஏற்கனவே ஒரு தடவை சண்டைக்கு போய் ஒதுங்கிட்டான். திரும்பவும் இப்ப சண்டை நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நூலோடு சாபம் வளைத்து அவன் மற்ற இவன் நொய்தின் உகைந்த வடி கோலோடு கோல்முனை அற்று விழுத்தோடு குனிசிலை நான் அழிய. இவன் என்ன பண்றான்? திருஷ்டத்யும்னன் துரோணரை தாக்குவதற்காக அம்புகளை பொழிய ஆரம்பிக்கின்ற பொழுது துரோணர் எதிர்த்தாக்கலை செய்கிறார். அப்ப அவர் போட்ட பானங்களுக்கு இவர் பானங்கள் எதிர்பானங்கள் போட அவருடைய கூரிய பானங்களினால் என்ன ஆகுது? இவனுடைய சிலை என்று சொல்லக்கூடிய வில் உடையுது, நான் அழியுது. சேலோடு சேல் பெருசீலம் என்னும்படி தேர்கள் இரண்டும் மணி காலோடு கால் பெற வன் துவசத்தோடு கவசம் அழிந்தனே. தேரோடு தேரை கொண்டு வந்து மோதனும்னு கொண்டு வருகின்ற பொழுது தேர் தட்டினுடைய சக்கரத்திலே ஒரு பானத்தை போடுற துரோணர், சக்கரம் ஓடாம நிக்குது தேர். அதுக்கப்புறம் என்ன பண்றார்? அவன் மேலே வைத்திருந்த அவனுடைய கொடியானதை உடைக்கிறார். அவன் உடம்பிலே போட்டிருந்த கவச குண்டலங்களை பிளக்கிறார். அப்போ அவைகள் அத்தனையுமே துரோணர்னுடைய பானத்திற்கு இரையாக அவைகள் ஓடுகின்றன. அப்படி துரோணர் போர் செய்ததை வில்லி அழகாக பதிவு செய்கிறார். அருமையான வார்த்தைகளாலே நமக்கு பதிவு செய்கிறார். நம்ம போன தடவை பார்க்கும் பொழுது பார்த்தோம், துரோணர் இவ்வளவு வீரம் சிறந்தவராச்சே. நான் முன்னாடி பேர் கூட கேட்டாங்க, துரோணர் இவ்வளவு வீரத்திலே சிறந்தவராச்சே, துரோணர்னுடைய வீரத்தை பற்றியான பதிவு இல்லையா? வில்லி ஏன் அந்த பதிவை செய்யவில்லை? தருமனிடத்திலே தோற்று போனதாக துரோணரை பேசுகின்றானே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குறை தீர்க்க இந்த 13ஆம் நாள் போர் சருக்கத்திலே அழகாக துரோணர்னுடைய வீரத்தை பதிவு செய்கிறார். என்ன சொல்றார்? அருமுனி ஆதி வதிட்டனும் மண்குல ஆதியும் அந்தனாம் பெருமுனிதானும் உடற்றிய போர் சிலர்பின் பொருதரர் உளரோ. இவர் போர் செஞ்ச முறையானது என்ன சொல்றான்? அந்தனாக பிறந்து போர்க்களத்திலே போர் செய்த அல்லது போர் செய்த முனிவர்கள் அந்தணர்கள் யார் யார், அவர்களோடு இங்கே துரோணர் ஒப்பீடாக பேசப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அந்தன குலத்திலே பிறந்து போரிலே வந்தவர்கள் யார் அல்லது போர் செய்தவர்கள் யார்? சரியா? அப்படி ஒரு கணக்கு எடுக்கிறார். அப்ப முதலாக யார சொல்றார்? ஆதி வசிஷ்டன். வசிஷ்டன் தான் முதல்ல ஒரு போர் செய்கிறான். யாரோட போர் செய்கிறான்? விஸ்வாமித்திரரோடு போர் செய்கிறான், இல்லையா? ஏன்னா அவன் கையில இருந்த நந்தினி பசுவை இவன் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு விஸ்வாமித்திரர் வர்றார். விஸ்வாமித்திரர் அப்போ சத்திரியன், சண்டை போடுறான், தன்னுடைய சேனைகள் எல்லாம் அனுப்புறான். விஸ்வாமித்திரர் தனக்கு தெரிந்த அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் பிரயோகப்படுத்துறான். வசிஷ்டர் ஒன்னும் பண்ணல. ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே ஒரு சின்ன தர்பையை எடுத்தார், ஏதோ மந்திரத்தை ஜபம் பண்ணார், தூக்கி போட்டார், அவ்வளவுதான். அவர் எந்த இடத்துல தர்பையை போட்டாரோ அந்த தர்பையினுடைய முனைக்கு கூட விஸ்வாமித்திரனுடைய அஸ்திரங்களோ எவைகளோ போக முடியவில்லை. கோட்டை போல் அந்த தர்ப முனி எங்க போய் நின்னுதோ அந்த இடம் முழுக்க வசிஷ்டனை சுற்றி கோட்டை போல் இருக்கு. விஸ்வாமித்திரன் எத்தனை கணைகளை போட்டாலும் எத்தனை பானங்களை போட்டாலும் உள்ளே போக மாட்டேங்குது. இவருக்கு ஒன்னும் புரியல, இது என்னடா சமாச்சாரம், என்ன சமாச்சாரம்? இப்படி ஒரு அந்தணன் தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், வில்லெடுத்து சண்டை போடல, வாழெடுத்து சண்டை போடல, ஒரு தர்பையை ஏதோ மந்திரிச்சு விட்டா நின்று போச்சு, என்னுடைய அஸ்திரங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போச்சே நினைக்கின்ற பொழுதுதான் விஸ்வாமித்திரர் மண்டையில உரைக்குது. என்ன உரைக்குது? ஆஹா,
இவன் போர் வீரன் இல்லப்பா, தபோ வலிமையினால் நம்மை ஜெயித்து கொண்டிருக்கிறான். அப்போ இவங்கிட்ட அஸ்திர சஸ்திர வீரர்கள் செல்லுபடியாகாது, தவம் பண்ண வேண்டும், இவனை போன்ற வலிமை நான் வாங்க வேண்டும் அப்படின்னு தான் விஸ்வாமித்திரர் கிளம்புறார். அப்போ ஆதி வசிஷ்டன் செய்த போர். அப்போ யாரு முதலிலே அந்தரனாக குலத்திலே பிறந்து போர் செய்தவன் என்று சொல்லப்படுகின்றவன் வசிஷ்டன். அப்படி அழகாக போர் செய்தவன் அந்த வசிஷ்டன். அதுக்கு அடுத்தது யார் வர்றா அப்படின்னு பார்த்தோம்னா அருமையான ஆட்களை நம்ம பார்க்கோம். அவனுக்கு அடுத்தது மண்குல ஆதியும். அப்படின்னா சத்திரிய ஜாதியிலே பிறந்தவனும் சிறந்தவனுமாக இருந்த விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரன் போர் செய்தான், அவனும் போர் செய்திருக்கான். அப்ப அவனும் சில இடங்களிலே போர் செய்து தன்னுடைய விஷயங்களை செய்தான். அப்ப விஸ்வாமித்திரன் இரண்டாவது போர் செய்தது விஸ்வாமித்திரன். அந்தரனாம் பெருமுனிதான் பிராமண ஜாதியில் பிறந்த முனிவனான பரசுராமன் போர் செய்தார். அவரை மறக்க முடியுமா? அவர் ஒரு பெரிய முனி, அவர் பெரிய அவதார். அப்போ இந்த 3 பேர் சொல்லப்படுது இங்க. யார சொல்றார்? வசிஷ்டரை சொல்றார். இரண்டாவதாக சொல்லப்படுகிறது விஸ்வாமித்திரர், மூன்றாவதாக சொல்லப்படுகின்றது பரசுராமன். இந்த 3 பேரும் முனிவர்களாக ரிஷிகளாக தவம் மேற்கொண்டவர்களாக இருந்தவர்கள் இல்லையா? இப்படி தவம் மேற்கொண்டவர்கள் போர்க்களத்திலே வருகின்ற பொழுது அவர்களை எதுவும் செய்ய முடியல. காரணம், அவர்களுடைய வீரம், பராக்கிரமம், தோல் வலிமை, புஜபல பராக்கிரமத்தினால மட்டும் போர் செய்யவில்லை, அவர்கள் தபோ வலிமையை கொண்டு போர் செய்தார். அதுபோல் துரோணர் இங்கே அந்தன குலத்திலே பிறந்து தன்னுடைய குலத்தினுடைய வலிமையை கொண்டவனாக இங்கே ஒரு போர் செய்யறான். அந்த போரோடு இந்த போரை ஒப்புமையாக சொல்றார். அதுக்கப்புறம் வேற யாரும் பண்ணலப்பா. யாரும் பண்ணலன்னா யார்? விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் பண்ணான், விஸ்வாமித்திரன் பண்ணா, பரசுராமன் பண்ணா. அதுக்கப்புறம் யாருமே அந்தன குலத்துல பிறந்தவன் யாரும் போருக்கு வரல. அதுக்கப்புறம் போர் செய்தவன் என்று சொன்னால் துரோணர் தான் செய்தான். அப்படியான விஷயங்களிலே இறங்கி இவன் செய்கிறான். அப்படி அவன் ஒப்பற்றவனாக அந்த சண்டையை செய்து கொண்டிருக்கிறான். இப்ப அழகான வார்த்தை. என்ன காரணம் அப்படின்னா, இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திரருக்கும் பரசுராமருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விஸ்வாமித்திரருக்கும் பரசுராமனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன ரிலேஷன் அப்படின்னு சொன்ன, விஸ்வாமித்திரர் என்பவர் காதி என்று சொல்லக்கூடிய சத்திரியனுடைய பிள்ளை. சரியா? விஸ்வாமித்திரர் என்பவர் காதி என்று சொல்லக்கூடிய சத்திரியனுடைய பிள்ளை. இந்த காதி என்பவன் யார் அப்படின்னு சொன்னா, குஷன் அப்படின்னு சந்திரகுலத்திலே பிறந்த ஒரு மன்னனுடைய பிள்ளை காதி. இதெல்லாம் நம்ம ஆதிபருவத்தில் கொஞ்சம் பார்த்திருக்கோம், திரும்பவும் சொல்றேன். இது கம்பராமாயண கிளாஸ்லயும் பார்த்தோம் கொஞ்சம், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். ஏன்னா புராணங்களை அடிக்கடி சொல்வதுல தப்பு ஒண்ணும் இல்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பு ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு தடவை கேட்டாலும் தப்பில்லை. குஷன் என்கின்ற சந்திரகுலத்தினுடைய மன்னனுடைய பிள்ளை காதி. அந்த காதிக்கு ஒரு புத்திரி இருக்க. சரியா? காதிக்கு ஒரு புத்திரி, அவளுக்கு பேர் கௌசிகின்னு பேர், இன்னொரு பேர் சத்தியவதின்னு பேர். சரியா? கௌசிகின்னு பேரு, சத்தியவதின்னு பேர். அந்த கௌசிகி சத்தியவதிய ரிஷிகன் அப்படின்னு ஒரு முனிவனுக்கு கல்யாணம் பண்ணி தரார். பாருங்க, இவர் சத்திரியன், சந்திரகுலத்தை பிறந்தவன் சத்திரியன். இவன் தன்னுடைய பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான்? அந்தன குலத்தை சார்ந்த ரிஷிகன் என்கின்ற முனிவனுக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருகிறார் சத்தியவதி.
கல்யாணம் செஞ்சு வைக்கிறார். ரிஷிகன் அவனோடு அவன் அந்த குடும்பத்தோடு இருந்து அழகாக எல்லா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி மாமனார் எல்லாரும் மெச்சக்கூடியவர்களாக அவன் இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ரிஷிகன் என்கின்ற முன்பு. அப்போ தன்னுடைய மனைவியும் அவனுடைய தாயும், யாரு? சத்தியவதியினுடைய அம்மா, யாரு? காதியினுடைய அம்மா, காதியினுடைய மனைவி. இவங்க 2 பேருக்கும் நல்ல சத்புத்திர பௌத்திர சந்தானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரிஷிகன் ஒரு மந்திர ஜபங்களை எல்லாம் பண்ணி ஒரு 2 பழங்களை தரு என்று சொல்றார். தருனா வாழைப்பழம்னு வச்சுக்கலாம், அல்லது பிரசாதம்னு வச்சுக்கலாம். ஒரு யாகத்தை செஞ்சு அதுக்கான பிரசாதத்தை எடுத்து தரார். 2 தனிப்பட்ட முறையில் எடுத்து தரார். ஒண்ணுத்துல அந்தனர் குலத்துக்கு ஏற்றது போன்ற வீரியத்தை தரக்கூடியதான ஒரு பழம் அப்படி வச்சுக்கோ. சரியா? அப்ப பிராமணர்களுக்கு என்ன வேணுமோ, என்ன குணம் தேவையோ அந்த குணத்தை தரக்கூடியதான ஒரு பிரசாதம். இன்னொன்னு சத்திரிய குணத்துக்கு. இந்த சத்திரிய குணத்தோடு இருக்கிறது யாருக்கு போகணும்? மாமியார் சாப்பிடணும். கரெக்டா? மாமியார் தானே சத்திரிய குல பொண்ணு. அதனால அவ கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தை வேணும்னா யாரு? அவனுக்கு சத்திரிய குலத்திலே வரக்கூடியவனா ஒருத்தவன். தன் மனைவி யாரு? தான் பிராமணன். தன்னுடைய மனைவி யாரு? சத்தியவதி. சத்தியவதி வயிற்றுல யார் பிறக்கணும்? பிராமண குலத்தை சார்ந்தவனாக ஒரு குழந்தை பிறக்கும். கரெக்டா? இப்ப நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு கதை? காதியினுடைய மனைவியும் அவனுடைய பொண்ணும் 2 பேருமே பிரசவம் கர்ப்பவதி ஆகணும். அப்ப கர்ப்பவதி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை பூஜை பண்ணி 2 பேருக்கும், தன்னுடைய மனைவிக்கும் மாமியாருக்கும் பூஜையை பண்ணி அவர் ஒரு பழத்தை கொடுக்கிறார். எப்படி? நல்ல மாப்பிள்ளை இறந்திருக்காரு போட்டிருக்கு. 2 பேருக்கும் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும்னு செஞ்சிருக்க. அப்ப மாப்பிள்ளை 2 பேருக்கும் கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு பழத்தை கொடுத்துருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பழத்தை மாத்தி சாப்பிட்டுட்டாங்க. இதுலதான் கதை. அப்போ மாமியார் என்ன பண்ணிட்டா? பிராமண குலத்தினுடைய பலத்தை எடுத்துக்கொண்டு அந்த தருவை அவ எடுத்துட்டா. தெரியல. இந்த அம்மா அரசர் சத்திரிய குணத்தை கொண்டிருக்கக்கூடியதான அந்த பலத்தை இந்த அம்மா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட உடனே ரிஷிகன் முதல்ல கவனிக்கல. கொஞ்ச நாள் ஆன பிறகு தன்னுடைய மனைவியினுடைய உடலிலே மாற்றங்களை பார்க்கிறார். அதுக்குள்ள மாமியார் கருவுற்று அவ வயிற்றுல குழந்தை உருவாயிடுச்சு. இங்க இவளுக்கும் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இவள் உடம்பிலே மாற்றங்களை பார்க்கிறார் ரிஷிகன். ரிஷிகன் பார்த்த உடனே கேட்கிறார், என்ன நடந்து? என்னங்க நீங்க தானே கொடுத்தீங்க, இதை எப்படி வச்சா? ஐயோ, நீ மாத்தி சாப்பிட்டுட்டம்மா. என்னன்னா, உன் வயிற்றுல வரக்கூடிய குழந்தை சத்திரிய குணத்தோடு இருக்கக்கூடிய குழந்தை. உங்க அம்மாவுக்கு கொடுத்ததுதான் நீ சாப்பிட்டுருக்கணும். நீங்க 2 பேரும் அவசரத்துல ஏதோ மாத்திட்டீங்க. பிளேட்டை மாத்துற மாதிரி ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உந்த நான் சாப்பிட்றேன், எந்த நீ சாப்பிடுன்னு ஏதோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டீங்க. அதனால உன் குழந்தையானவன் சத்திரிய குணத்தோடு கோபதாபத்தோடு இருப்பவனாக இருக்க போறான். அங்க பிறக்கின்ற குழந்தையானவன் பிராமணனை போன்ற குணத்தோடு அவன் இருக்க போறான். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரே அழுக. ஐயோ, இதை தடுங்களேன். இப்படி ஒரு கரு வந்ததுன்னா கஷ்டம். உங்களுடைய பிள்ளையாக வந்து அவன் கடைசியில இந்த மாதிரி இருந்தான்னா ரொம்ப கஷ்டமாச்சே, என்ன செய்யறது? நீங்கள் உங்களுடைய தபோ வலிமையினால் மாற்ற முடியாதா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், கர்மா, இது கர்மா, நடக்கிறது நடத்துதான் ஆகும். ஆனா ஒண்ணு செய்யணும். என் தபோ வலிமையினால் உனக்கு பிள்ளையா அது பிறக்காது, ஆனால் உனக்கு பேரனாக அந்த குழந்தை வரும். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு ஜெனரேஷனுக்கு தள்ளி இருக்கேன்ட்ட. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை உன் வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தை பிராமண குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைக்கு புள்ள நாளைக்கு பிறந்ததுன்னா, அதாவது உனக்கு பேரனாக வரக்கூடியவன் எப்படி இருப்பான்? சத்திரிய குணத்தோடு இருப்பான். அப்ப இங்க அதுக்குள்ள மாமியாருக்கு குழந்தை பிரசவம் பிறந்தாச்சு. அந்த குழந்தையின் பேரு அவனுக்குத்தான் விஸ்வாமித்திரன் என்ற பேர் நமக்கு கொடுத்தாச்சு.
அது பின்னாடி வருது விஸ்வாமித்திரர். இப்ப காதியினுடைய பிள்ளை அங்கு பிறந்தாச்சு. அவர்தான் பிராமண குணத்தோடு பிறந்தது. சத்திரிய குலம். தப்போ வலிமைகளினாலே அவன் பிராமணத்தன்மையை அடைந்து ராஜரிஷிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு வெளியில வர்றார் விஸ்வாமித்திரர். அது காதியினுடைய பிள்ளை. இங்க சத்தியவதிக்கு நேரடியாக சத்தியவதிக்கு நேரடியாக பிறந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஜமதக்னி என்று சொல்லக்கூடிய ரிஷி. அந்த ஜமதக்னி ரிஷி அவனுக்கு பிள்ளையாக, அந்த ரிஷிக்கு பிள்ளையாக பிறந்தவர் தான் பரசுராமன். இப்ப எங்க வருது பாத்தீங்களா? பழத்தை மாத்தி சாப்பிட்டதுல பிரச்சனை வந்துருத்து. அதான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாம் பார்த்து செய்யணுங்கிறது. சரியா? நீ எந்த டேஸ்ட் பண்ண, நான் உந்த டேஸ்ட் பண்றேங்கிறதெல்லாம் சரியா வராது. அதனால தான் நம்ம அவங்கவுங்களுக்குன்னு என்ன விதிக்கப்பட்டதோ அதை அவங்கவுங்க செய்யணும். அப்ப இந்த மாதிரி மாத்தினதுனால என்ன ஆகி போச்சு? பரசுராமன் என்பவன் சத்தியவதியின் பேரனாக அவன் ஜனிக்கின்றான். அப்ப அவருக்கு பிறப்பிலே அந்தணன், ஆனால் அவருடைய முறைப்படி அத்தனையுமே அவர் எப்படி இருக்கார்? சத்திரியனை போன்றவனாக இருக்கிறார். அங்க விஸ்வாமித்திரர் எப்படி இருக்கார்? பிறப்பிலே சத்திரியன், ஆனால் முழுக்க 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 பிராமணத்தன்மையோடு வாழ்கின்றார். இல்லையா? அப்படியான முனிவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒப்பு உயர்வு நம்மால் சொல்ல முடியாத முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார்? அந்த வசிஷ்டன், அந்த மண்குல ஆதியும் அந்தனாம் விஸ்வாமித்திரன், பெருமுனிதானும் உடற்றி போர் சிலர் பின் அந்த பொறுமுனிதனும் யாரு? பரசுராமன். இந்த 3 பேருக்கு அடுத்தது போர் செய்த அந்தணன் என்று சொல்லக்கூடியவன் துரோணர் தான். சரியா? அழகான வரிசையை நமக்கு வில்லி நமக்கு கொடுக்குற. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். சொல்லிட்டு சொல்றார், ஒரு முனி 7 கடலும் கரம் ஒன்றில் ஒடுக்கினான், மன்னனை மேல் வரு முனி வென்றனன், முனிவரோடு போற வல்லவர் யார் புவிமே. இப்படி முனிவர்களாக நீங்க சொல்லக்கூடிய அந்த அந்தணர்கள் பெரியவர்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார், இருக்கிறதுலே குள்ள முனின்னு பேரு, கலச முனி என்று பேர். இந்த கலச முனி என்ன பண்ணாரா? ஒரு காலத்துல தேவர்கள் அசுரர்களுக்கு சண்டை. சில அசுரர்கள்லாம் ஓடி போய் கடலுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டான், மறைஞ்சிட்டான். கடலுக்கு அடியில போய் மறைஞ்சிட்டு இருக்கான். பிருத்திராசுரன் பேர் ஒருத்தனுக்கு, அவனும் அவனுடைய சேர்ந்த சேனைகளும் போய் கடலுக்கு அடியில போய் மறைஞ்சிட்டு இருக்காங்க. இந்திரன் ஓடி வரான், கடலுக்கு அடியில ஒன்னும் தெரியல. அந்த பக்கத்துல அகத்தியர் நின்று கொண்டு இருக்கிறார். அகத்தியரிடத்துல சொல்றார், அகத்திய முனிவரே, இந்த கடலுக்கு அடியில போய் ஒறிஞ்சிட்டு இருக்காங்க, இவங்களை நான் என்ன செய்யறதுன்னு தெரிய, தேவர்களை காப்பாற்ற வேண்டும், அசுர குலங்கள் அழிய வேண்டும், நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அழகா என்ன பண்ணார்? கையில எடுத்தார், மண் களத்திலே அதை ஒடுக்கி தன் வாயிலே ஒடுக்கி கொண்டார். அகத்தியர் கடலை தன் வாயிலே எடுத்து கொண்டவர். அப்படியே கடல் நீரை தன்னுடைய முண்டு முகுந்து பருகினர். அவ்வளவுதான். கடல் என்ன ஆகி போச்சு? அவர் வாய்க்குள்ள அடக்கம். பெருங்கடலும் அகத்தியன் முனி வாய் அடக்கம்னு பேசுவாங்க இல்லையா? பெருங்கடலும் அகத்தியன் முனி வாய் அடக்கம், கலசத்திற்குள் அடக்கம். அந்த அகத்திய முனி கலசத்துக்குள் அடங்கி விடுகிறது. அப்ப இந்த நீர் இந்த உலகத்திலே 3 பங்காக இருக்கக்கூடிய, உலகத்தை 3 பங்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய கடல் கூட அகத்தியனுடைய வாய்க்குள்ளே போன ஒரு சாமான். எதுக்காக சொல்றார் வில்லி? அப்பா, பெரிய கடலையே வாய்க்குள்ள போட்ட முனிவர்களப்பா, முனிவர்களுடைய தவ பெருமையை
அவர்களுடைய வலிமையை யாராலும் சொல்ல முடியாது. ஆனா என்ன அர்த்தம்? துரோணரும் வீரத்தில் மிக்கான். ஒரு முனி 7 கடலும் கரம் ஒன்றில் ஒடுக்கினான். கையில தூக்கிட்டான். மன்னனை மேல் வரு முனி வென்றனன். முனிவரோடு போற வல்லர் யார் புவி மேல்? இந்த முனிவர்களோடு சண்டை செய்யக்கூடியவர்கள் யார்? இப்ப எவ்வளவு பெரிய லிஸ்ட கொடுத்திருக்காரு பாருங்க. இத்தனை லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் அந்தணர்கள் தான். இத்தனை அந்தணர்களும் அப்போ வலிமையிலே ஜெயித்தவர்கள். அந்த லிஸ்ட்ல துரோணரை வைக்கிறார். இல்லை சொல்றார், அதுபோல் துரோணரும் வலிமை மிக்கவன், தபோ வலிமை கொண்டவன். ஆகவே அவனுடைய வீரத்தை நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. எதுக்காக சொல்றான்? திருஷ்டத்யும்னன் அடி வாங்கின உடனே நாம நினைக்கலாம். ஆனா துரோணரனுடைய வீரம் வந்து எதிர்முட்டுதலும் தன தேரினை மறுபட திருகி சிந்தையும் மானமும் வீரமும் விட்டு ஒரு செயல் அற வெண்ணிடிலும் தந்திரநாதன் உடைந்தனன் என்று இரு தானையின் மன்னவரும் அந்தனன் ஆண்மையும் வான்மையும் விண்மையும் அன்று துதித்தனரே. வந்து அவன் தேரல திருஷ்டத்யும்னன் முட்ட தேர உடைக்கிறார். என்ன செஞ்சார்? தன தேரினை மறுபட திருகி தூக்கிட்டார். துரோணர் அவனுடைய தேர உடைச்சு விட்டார். உடனே என்ன பண்ணிட்டான்? எல்லாம் விட்டு கீழே விழறான். விழுந்த உடனே சிந்தையும் மானமும் வீரமும் விட்டு திருஷ்டத்யும்னன் என்ன பண்றான்? வெக்கப்பட்டான். இப்ப என்னடா, என்ன துரோணர் அடிச்ச அடியில இவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. ஒரு செயல் அற எதையும் செய்ய முடியாமல் வெண்ணிடலும் ஓடுறான். புறமுதுகு இட்டு ஓடினான் துரோணரிடத்திலே திருஷ்டத்யும்னன். தந்திரநாதன் உடைந்தனன். என்னாச்சு? அவன் போயிட்டான் அப்படின்னு அந்த பக்கத்திலே கௌரவ சேனையிலே இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஆரவாரம் செய்தார்கள். யாரை கண்டு? துரோணர்னுடைய வலிமையை கண்டு. என எதிர்ப்படை தளபதியை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பட தளபதி அடுத்த பட தளபதியை வெல்கிறான் என்பது எவ்வளவு பெரிய செய்தி, எவ்வளவு பெரிய மெசேஜ் அது இல்லையா? துரோணர் படைத்தலைவர், அந்த பக்கத்துல திருஷ்டத்யும்னன் படைத்தலைவன். இந்த படைத்தலைவன் அந்த படைத்தலைவனை வெல்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மெசேஜா போகும்? இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் மெசேஜ் கௌரவர்கள் படத்துக்கு. அப்ப அவங்க படையில அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். உடனே சொல்றாங்க, ஆஹா, துரோணர்னுடைய விண்மை என்ன, வாய்மை என்ன, அவருடைய வலிமை என்ன என்று அவர்கள் துதித்தனர். என்ன? ஏன்னா துரோணர்னுடைய வீரத்தை அப்பொழுதுதான் அவர்கள் கண்டார்கள் இல்லையா? துரோணருக்கு சரியான மரியாதை கொடுக்காம தானே வச்சிருந்தான் துரியோதன். இப்பத்தானே அவன் பார்க்கறான் கண்ணால, ஆஹா, அப்பா திருஷ்டத்யும்னனே புறமுதுகு காட்டு ஓடச் செய்கின்றவனாக நிற்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரே சந்தோஷப்படுறான். இங்க ஓடிய திருஷ்டத்யும்னன் கிட்டத்தட்ட தருமனிடத்திலே ஓடி வரான். திருஷ்டத்யும்னன் ஓடி வந்து தர்மனிடத்திலே நிக்கிறான். தர்மனிடத்திலே பார்த்து, தர்மனே, என்னை துரோணன் இந்த மாதிரி அடித்தான், நான் என் செய்வேன்? புறமுதுகு காட்டி என்னை உயிரோடு என்னை பாதுகாத்துக் கொண்டு நான் ஓடி வந்து விட்டேன் போர்க்களத்தில் இருந்து அப்படின்னு தர்மனிடத்திலே பேசுறான். தர்மன் ஆறுதல் சொல்ல போறான். என்ன சொல்ல போறாங்கிறத வேதியன் விட்ட சரங்களின் நொந்து வெறி இவரும் மன்னவனை தாது அவிழ் பொன் தொடை மார்பில் அனைத்து உயர் தருமன் உரை தருவான். அதுதான் தர்மன். அப்படி கீழே விழுந்து அப்படியே என்ன சொல்றது, அப்படியே கூனி குறுகி, தர்மா நான் அடிபட்டேன் அப்படின்னு வந்து நிக்கிறவன அப்படி அணைச்சு தூக்கிட்டான் அவன் தேர்ல. தர்மன் எப்படி கீழே நிக்கிறான் சார். திருஷ்டத்யும்னன் நம்ம ஆளா இருந்தா என்ன சொல்லியிருப்பான்? சி, நீ எதுக்கு லாய்க்கு இல்ல, உன்னை சேனாதிபதியா போட்டதே தப்பு, உன்னை ராங் ரெக்ரூட்மெண்ட்,
தப்பா உன்னை போட்டுட்டு அது இது நம்மால் பேசியிருப்பான். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான்னா, நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப வந்து கைவந்த கலை என்னன்னா அட்வைஸ். அதாகப்பட்டது நீ என்ன பண்ணிருக்கணும்னா, நீ இப்படி போய் பண்ணிருக்கணும், அப்படி போய் பண்ணிருக்கணும்னு பேசியிருப்பான். அது எதுவுமே சொல்லல. தர்மன் என்ன செய்தான்? கை கொடுத்து அவனை தோள் கொடுத்து தூக்கி அணைத்து கொண்டான். என்ன சொல்றான் பாருங்க, தாது அவிழ் பொன் தொடை மார்பில் அனைத்து. அதனாலதான் தர்மன் அங்க நிக்கிறான் தனியா. உயர் தர்மன் உரைத்தருள்வான். அப்படி கட்டி பிடிச்சான். நீ தவறின் பின்ன யார் நிலை நிற்பவர்? ஏம்பா நீ போயிட்டனா பாண்டவ சேனையில யாரா நிக்க போறா? என்ன பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீ போயிட்டனா இந்த பாண்டவ சேனையில யார் நிக்க போறா? நீ தவறின் பின்ன யார் நிலை நிற்பவர்? யார் நிக்க போறா? நிருபர் சிகாமணியே. அப்பா பெரியவன் மோதி இழைத்தனை ஆறுக. ஒருவேளை சண்டை போட்டு கொஞ்சம் களைச்சு போயிருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னா. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? அதனாலதான் அவன் தர்மன். எங்கேயும் அவன் ஏளனம் பத்தி பேசல பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு இடத்திலே தருமன் யாரையாவது ஏளனமாக பேசினான் என்று மகாபாரதத்திலே ஒரு இடத்தை காட்டும். யாரையாவது கடன் சொல்லாக பேசினான், இழிவுபடுத்தி பேசினான் தர்மன், சொல்லுங்க? கிடையவே கிடையாது. அதனால்தான் அவன் உயர்ந்த குணத்தோட தர்மனாகவே கடைசி வரையும் நின்றான். அவன் 1008 சொல்லலாம், சூதாடினியே, பொண்டாட்டி வச்சு சூதாடம் பண்ணியே, அது பண்ணியே, இது பண்ணியே, என்ன வேணான்னு சொல்லுங்க, குணங்கெட்டவன் இல்லை அவன். அதுதான் பிரச்சனை. அதுதான் பிளஸ். குணங்கெட்டவன் இல்லை. என்ன பிரச்சனை அவன்கிட்ட அப்படின்னா, இல்லைன்னு சொல்லவும் தெரியாது. இதே சில விஷயங்கள் என்னன்னா, இந்த நாசுக்கா எனக்கு வேண்டான்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். எனக்கு அது ஒத்து வராது, நோ அப்படின்னு சொல்ற பழக்கம் சிலருக்கு கிடையாது. பார்த்திருக்கீங்களா? வாயால நோன்னு சொல்ல மாட்டான், சொல்லவே தெரியாது. அதுல வர்றதுதான் கஷ்டம். தர்மன் அப்படித்தான் போய் மாட்டிக்கிட்டான். நோன்னு சொல்ல தெரியல அவனுக்கு. ஓலை வந்த உடனே என்ன சொல்லி இருக்கலாம்? இல்லப்பா எனக்கு சூதாட்டத்துக்கு சம்பந்தம் இல்லையேன்னு பேசியிருக்கணும். இவன் என்ன பண்ணா, நோன்னு சொல்ல தெரியல இவனுக்கு. ஐயோ பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, நம்ம மரியாதைக்கு போகணும்னு நினைச்சிட்டோம். அதுலதான் போய் மாட்டணும். எதுக்காக சொல்கிறேன்? தர்மனுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். அதுக்குதான் சொன்ன, ஒரு நாளும் பிறர் நோக பேசியவன் அல்ல, புண்படுத்தியே பேசாதவன். எப்படி சொல்றான் பாருங்க, நீ தவறின் பின்ன யார் நிலை நிற்பவர்? யார்பா நிற்பா? நிருபர் சிகாமணியே. அப்பா பெரியவனே, ஒருவேளை இழைச்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். மோதி இழைத்தனை ஆறுக என்றான். ஒருவேளை இழைச்சு போயிருப்பா, டயர்டா இருப்ப, அதனாலதான் நீ ரொம்ப இது பண்ணிருப்ப, கஷ்டப்பட அப்படின்னு சொல்லி அவனை தேத்திட்டான். தேத்தி அவனுக்கு முகமன் சொல்லி கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு, இப்ப யார பார்த்து இந்த துரோணரை போய் தாக்குவதற்கு யார் சரி என்று யோசிக்கின்றான். ஏன்னா ஒரு பக்கத்திலே அர்ஜுனன், கிருஷ்ணன் அர்ஜுனன் தேரோட அந்த பக்கம் போயாச்சு. பீமன் ஏதோ இன்னொரு இடத்திலே போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியல. இப்ப யார கூப்பிட்டு பண்றது அப்படிங்கிற யோசனை அவன் யோசிக்கின்ற பொழுது, இதுதான் நம்ம வந்து கர்மா அல்லது விதின்னு சொல்றோம். தர்மனுக்கு முன்னாடி அபிமன்யு வரும். ஏன்னா அவன் அந்த சக்கரவியூகத்துக்குள்ள போகணுங்கிறது விதி. பாருங்க, ஏன்னா பெரியப்பா அவனை பாக்குறான். என்ன பண்றான்? அவனை பார்த்த உடனே தன் எதிர் மா மயிலோன் என நின்ற தனஞ்சயன் மாமகவை. இப்ப ஓடி வரான் அபிமன்யு பெரியப்பாவை பார்க்க. வந்த உடனே அவனுக்கு அவனை பார்க்கறான். தர்மன் அவனை பார்த்த உடனே இவனுக்கு எப்படி தோணுதான், அசுரர்களை எரித்த, அசுரர்களை அழித்தவனாக, ஒடுக்கியவனாக, அன்று சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அசுரர்களை ஒழித்தவனாக சொல்லப்படுகின்ற ஆறுமுக கடவுளான முருகப்பெருமான் மயில் மீது எப்படி வந்தாரோ அது போல இவன் மனசுல தோணிச்சான்.
இதுதான் நம்ம என்ன சொல்றோம் சமயத்துல, நம்மள கர்மா இழுக்கும். இதுதான் விதி. அப்ப அந்த இடத்துல அந்த அபிமன்யு வந்த உடனே பொன் எதிர் பேர் ஒளி அருள் வடிவு ஆகிய பூபதி என்ன பண்றான் தருமன், வருதி வாப்பா, நின் எதிர் போரினில் நிற்பவர் வேறு இலர். உன்னை எதிர்த்து நிக்கிறவங்க யாரும் இல்லப்பா. நேமி வியூகமும் நீ முன் எதிரா அமர்புரி பொழுது அன்றி முரண் குலையாது இனியே. நீ ஒருத்தந்தான் என்ன செய்யலாம், சக்கர வியூகத்தை உடைக்க தெரிந்தவனில் நீ ஒருவன். இப்ப சக்கர வியூகத்தை உடைக்க தெரிஞ்சவன் யார் அப்படின்னு சொன்னா, அழகாக உரையாசிரியர் ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுக்கிறார். அர்ஜுனனுக்கு சக்கர வியூகம் உடைக்க தெரியும். அடுத்தது சக்கர வியூகத்தை உடைக்க தெரிந்தவன், இதுல பார்த்தா பீமனே இல்லை. நானே அந்த லிஸ்ட்டை பார்த்து ரொம்ப எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர் போட்டிருக்கக்கூடிய லிஸ்ட் அர்ஜுனன், கிருஷ்ணன், வசுதேவ கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன், அபிமன்யு. 4 பேர் தான் சக்கர வியூகத்தை உடைக்கக்கூடியவர். எப்படி விதி மாட்டுது பாருங்க, இல்லையா? இப்ப இந்த பீமனும் உடைக்க முடியாது. பீமன் வலிமை கொண்டவன். ஆனா சக்கரவியூகம் போன்ற விஷயங்களுக்குள்ளே அவன் போய் என்ன பண்ணுவான் அப்படிங்கறதெல்லாம் பேசப்படல. முன்னூல்லே இதுதான் சொல்லப்பட்டிருக்குன்னு பேசுறார். முன்னூல்ல நம்ம வியாச பாரதத்திலும் இதுதான் பேசப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்ப இந்த 4 பேரைத்தான் சொல்றாங்க. யாரு? அர்ஜுனன், வசுதேவ கிருஷ்ணன், அவனுடைய பிள்ளை பிரத்யும்னன், கிருஷ்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன், கடைசியில அபிமன்யு. 4 பேரு தான். அதனால தர்மன் என்ன சொல்றான், அப்பா நீ வந்த சந்தோஷம், ஓ எதிரில யாரும் போர் செய்யறது கஷ்டம், அதனால நீ ஒருத்தன் தான் என்ன செய்ய முடியும், சக்கர வியூகத்தை உடைக்க கூடியவன். நீ முன் எதிரா, நீ வந்த நான் உன் முன்னாடி சண்டை போடுறதுக்கு யாரும் நிக்க மாட்டாங்கப்பா. ஆகவே நீ என்ன செய்யணும், இப்போ என் பொருட்டு போ. இப்ப பாருங்க, பெரியப்பா வாங்கினாலே அபிமன்யு சக்கர வியூகத்துக்குள்ள போறதுக்கு கட்டளை கிடைக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றது, விதி கர்மான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுதான் என்ன சொல்றது, அது கடைசியில அவன் நொந்து போவான். ஐயோ நானே அனுப்பிட்டேனே என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் கடைசியில வர்றதுதான். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இதுதான் விதி. இந்த விதியை நம்ம ஒன்றும் மாத்த முடியாது. அப்போ வாயால அவன் சொல்றான், நீ ஒருத்தன் தான்ப்பா சென்ன, போயிட்டு வரணும். என்னை வளைத்திட நென்னல் உடனொன்று வெண்ணிட வில் ஆசிரியன் மண்ணை வளைத்து ஒரு சக்கர வியூகம் வகுத்து எதிர் நின்றான். என்ன பிடிக்கணும், என்ன வளைக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணிருக்கான், வில்ல ஆசிரியன் துரோணன் சக்கர வியூகம் வளைச்சு வச்சிருக்கான்பா. நின்னை அழுத்த தராபதி தன்னையும் நின்னையுமே ஒழிய பின்னை எடுத்து விலோடு எதிர் சென்று பிளந்திட வல்லவர் யார். உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய அப்பா இருக்காரு அர்ஜுனனும் உன்னையும் தவிர இப்போ இந்த க்ஷணத்திலே போர்க்களத்திலே ஆயுதம் ஏந்திய வீரர்கள் யார் சக்கர வியூகத்தை உடைப்பார்கள்? யாரும் இல்லை. இதுல ஒரு நேர்மை இருக்கு பாருங்க. இதுல ஒரு பெரிய நேர்மை இருக்கு. என்ன நேர்மை? நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், சின்ன பையன் தான் அபிமன்யு, பெரியப்பா பேசுறாரு, என்ன சொல்லியிருப்பான், நான் போவேன்ப்பா, ஆனா இப்ப டைம் இல்லை, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால நீ போயிட்டு வா. இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கோம் இல்லையா? எனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல, நீ போயிட்டு வா, நீ சின்ன பையனா இருக்க, இதெல்லாம் கத்துக்கணும் இல்லையா, உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், போயிட்டு வா. இது மாதிரி வார்த்தையை சொல்லல பாருங்க, நல்லா யோசிங்க. தான் செய்வேன் என்று தருமன் வாய்விடவில்லை. தனக்கு தெரியும்னு சறுக்கியோ அல்லது தருக்கியோ அவன் பேசவில்லை, செருக்கோ கொண்டு பேசவில்லை. இதுதான் தர்மனுடைய பணிவு. நீங்க இதெல்லாம் தான் நம்ம கேரக்டர் படிக்கணும். வில்லி பாரதத்துல மகாபாரதத்துல படிக்க வேண்டிய கேரக்டர். எப்படி என்ன பணிவோடு பேசுறான் பாருங்க. சின்னவன். அபிமன்யு வயசு 14. வியாசர் எழுதுறார் 14 வயசு அபிமன்யுக்கு, டீனேஜ் பாய். பெரியப்பா என்னமா மாதிரி பேசுறார், நின்னை அழித்த தராபதி தன்னையும் நின்னையுமே ஒழிய
பின்னை எடுத்து விலையோடு எதிர் சென்று பிளந்திட வல்லவர் யார்? உன்னை பெற்றெடுத்த அப்பா இருக்காரேப்பா அர்ஜுனன் தவிர வேற யாருப்பா இந்த சக்கர வியூகத்தை உடைக்க முடியும்? யாருமே கிடையாதுப்பா. ஏன் என்ன பிடிக்கணும்? துரோணர் அதுக்குள்ள போய் உட்காந்துருக்கான். சொல்லிட்டான், புல்லுக என்றனன். பாசம் அவனுக்கு விட்டு கொடுக்கல. அர்ஜுனன் புள்ளதான், வா என்னை கட்டிக்கோன்னு நானா. என்னவோ அவன் மனசுல தோணி இருக்கு பாத்தீங்களா? தர்மனுக்கு ஏதோ மனசுல ஒரு சங்கடமோ ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. இதெல்லாம் வெளியில சொல்லல, ஒரே ஆசிரியர்களோ யாரும் சொல்ல போறது இல்ல. ஆனா அவன் மனசுல ஏதோ ஒரு சங்கடம் இருந்திருக்கு. அந்த புள்ளைய நம்ம அனுப்புறோங்கிற ஒரு சங்கடமோ ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அதனால அவன் என்ன சொல்லியிருக்கான்? கட்டி பிடிச்சுக்கோ, வா வா கட்டிப்பிடி, புல்லுக என்றான். எப்பேற்பட்ட புள்ள? புல்லுக வா. மார்பு உற அன்போடு புள்ளி அவனை கட்டி ஆற தழுவி இமை பொழுதில் செல்லுக என்றனன். போப்பா, போய் சக்கரவேகத்தை உட. வன் சமரத்திடை சென்று மிக பகையை கொல்லுக என்றனன். என்ன பண்ற? உள்ளுக்குள்ள போய் அத்தனை பேரும் துவம்சம் பண்ண. நின் புயம் மேவரும் கொற்றவை தன் அருளால் வெல்லுக. உன்னுடைய புயம் என்று சொல்லக்கூடிய புஜங்கள், அந்த புஜங்களுக்கு துணையாக இந்த போரினுடைய தெய்வமாக சொல்லப்படுகின்ற கொற்றவை என்று சொல்லக்கூடிய துர்க்கை உனக்கு அருள் புரிவாளாக என துர்க்கையை நினைத்து பிரார்த்தனை செய்தவன் தர்மன். துர்க்கை நேராக அவனுக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து, நீ போரிலே வெல்வாய், உன்னோடு நான் இருப்பேன் என்று வாக்கை கொடுத்தவள் துர்க்கை. அந்த வாக்கோடு அவன் சொல்றான். என்ன சொல்றான்? துர்க்கை கொற்றவை தன் அருளால் வெல்க. உனக்கு கொற்றவை தாயினுடைய அருள் இருக்கும்பா. அன்று துரோணனை வென்ற பெருந்தகையே. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் போரிலே துரோணர் உன்னோடு சண்டை போட வந்தார். அவருடைய வில்லெல்லாம் உடைச்சவனும் நீதான். இப்ப துரோணர் உனக்கு பெரிய விஷயம் இல்லை, உன்னால ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அபிமன்யுவை தர்மன் வழிபடுத்துகிறான். சக்கர வியூகத்துக்குள்ளே போகும். இப்போ பெரியப்பா சொன்னா மறுக்க போகுதான் அந்த புள்ள. பெரியப்பா சொல்லிட்டாரு. அதுதான் அங்க ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்களா? அங்க பெரியவர் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்டாங்க. அர்ஜுனன் பிள்ளையானாலும் சரி, பீமனுடைய பிள்ளையானாலும் சரி, எல்லாரும் எவனும் கோணலா யோசிக்கவே இல்லை. ஐயோ தர்மன் தானே, இவர் பண்ண மிஸ்டேக் தானே, இவரால தானே இந்த போரெல்லாம் வந்து யாராவது ஏதாவது ஒரு பேச்சு பேசினாங்க? யாரும் எதுவும் சொல்லவில்லை. எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். பெரியப்பா சொன்ன கட்டளையை ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். அபிமன்யு சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொண்டார். பெரியப்பா சொல்லியிருக்காரு, நம்ம போகணும். அப்போ அர்ஜுனனுடைய பிள்ளையை அபிமன்யுவை தர்மன் சக்கர வியூகத்திற்குள் சென்று துரோணரை எதிர்கொள் என்று சொல்லி வழிபடுத்தக்கூடிய ஒரு இடத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல தான் அவருடைய சிக்கல் ஆரம்பமாகுது. ஏன்னா அவன் அதுக்குள்ள போறான். போன பிறகுதான் அவனுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது நமக்கு தெரியுது. அதுதான் இந்த அபிமன்யு வதம் தான் இந்த 13ஆம் நாள் போரே. ஆனால் அவன் ஏன் உள்ள போனான்? யாரினால் உள்ள போனான்? யார் சொல்லி உள்ள போனா? பெரியப்பா சொல்லி உள்ள போனான். ஆகவே அந்த பெரியப்பாவினுடைய சொல்லை கேட்டு அவன் உள்ளே நுழைகின்றான். உள்ளே நுழைய முனைகின்றான். அவனோடு யாரெல்லாம் போறாங்க, அவன் போன பிறகு என்ன நடக்குது, அப்புறம் உள்ளுக்குள்ள போய் அவருடைய பராக்கிரமங்கள் என்ன? பராக்கிரமங்கள் அவ்வளவு பராக்கிரமசாலியாக, அவ்வளவு பெரிய வீரனாக, நம்மளாம் அசந்தே போகக்கூடிய அளவுக்கு அபிமன்யுவனுடைய வீரம் இருக்கு. இப்படி வீரனோட ஒரு பிள்ளை இருந்திருக்க முடியுமாங்கிறது நமக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு பிள்ளையா இருக்கு. ஆனா மறுக்க முடியாது. அர்ஜுனன் புள்ளன்னா வேற எப்படி இருப்பான் இல்லையா? அர்ஜுனன் புள்ளனா வேற எப்படி இருப்பான்? அர்ஜுனன் புள்ளையா? அது மட்டுமா? யார் மாமா அவனுக்கு? தாய் மாமா யாரு? கிருஷ்ணர் இல்லையா? சுபத்ரா தங்கை, கிருஷ்ணனுடைய தங்கையினுடைய புள்ள. அப்பேற்பட்ட தர்மவான் அவன். நாராயணமூர்த்தி அவனுக்கு மாமா. எப்படி இருக்கணும்? அப்பேற்பட்ட ஒரு வீரனாக பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய அபிமன்யு அந்த சக்கர வியூகத்திற்குள்ளே நுழைவதற்கு
அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறான். அது இருக்கக்கூடிய மிச்ச விஷயங்கள் என்னென்னலாம் நடக்க போகுது, அதுக்குள்ள போய் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வருகின்ற வருஷம், இந்த வருஷம் இதோட முடியுது, வருகின்ற வருடம் அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம், ரசிப்போம், மகாபாரதத்தை சுவைப்போம்னு சொல்லி, மகாபாரதத்தை தந்த வியாசருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், நமஸ்காரங்கள். அதை அழகாக தமிழிலே நமக்கு தமிழ்படுத்தி கொடுத்த அந்த ஸ்ரீ வில்லிபுத்தூரார் என்று சொல்லக்கூடிய வில்லிபுத்தூராருக்கும் நம்முடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை சொல்லி, இந்த வருடம் இந்த மகாபாரதத்தினுடைய கதையிலே நாம் அழகாக கிருஷ்ணருடைய லீலைகளையும், இந்த பெரிய பெரிய மனிதர்களுடைய பண்பு நலன்களையும் அன்பு நலன்களையும் குணங்களையும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு, அவையை சுவைத்து கொண்டு வருகின்ற வருடமும் இன்னும் வருகின்ற கதைகளை நாம் சுவைப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.